ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் வித் விஎஸ்கே நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸைஸ் 1.1 உள்ள 4th சம். வாங்க சமுக்கு போகலாம். கிவன் ஏ பி அண்ட் சி, ஏபிசிங்கிற 3 செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட்டுமே ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சிக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். தெரியும் அப்படின்னா என்ன, ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது ஆர்டர் பேராக இருக்கும். அதில் ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய எலமெண்ட் ஃபஸ்ட்டு செட்டில் இருந்தும் ரெண்டாவது வரக்கூடியது ரெண்டாவது செட்டில் இருந்தும் வரக்கூடியதாக இருக்கும். இது பேர் தான் என்னது அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி, இல்லைனா ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கொடுத்துருக்கெல்லாம் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அப்படின்னா ஏ கிராஸ் ஏ இருக்குது. ஓகேவா? ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ஏங்கிறது 5,6, ஏ கிராஸ் ஏன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த 5,6 தான் எழுதணும். ஓகே, இப்போ இந்த ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா எத்தனை ஆர்டர் பேர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஏவும் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் பியும் மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் ஏ கிராஸ் பியில் வரக்கூடிய ஆர்டர் செட்டுக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர் செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி பார்த்தா இங்கே 2 அங்கே 2, அப்படின்னா 2 × 2 என்னது 4. அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் ஏ, இங்கே ஏக்கு பேர் என்ன பண்ணுறோம், பிக்கு பேர் ஏ போட்டுக்கலாம். அப்படின்னா ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிறது 4 வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ கண்டுபிடிச்சிடலாமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆர்டர் பேர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்த செட்டிலேருந்து ஒரு எலமெண்ட்டையும் செகண்டில் உள்ள செட்டிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும். இங்கே 5 அங்கே 5, 5,5 5,6 6,5 6,6. ஓகேவா? இதான் ஆர்டர் பேர். ஓகே, அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, பி கிராஸ் பி இருக்குது, அப்புறம் இன்டர்செக்ட் சி கிராஸ் சி இருக்குது. முதல்ல பி கிராஸ் பி எடுத்துக்கிறேன். பி கிராஸ் பி அப்படின்னா பி என்ன இருக்குது, 4,5,6 இருக்குது. கிராஸ் மறுபடியும் பின்னா அதே தான் வரணும், 4 கிராஸ் 4,5,6. இந்த ரெண்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க அப்படின்னா ஆர்டர் செட் ஃப்ரேம் பண்ணணும். இந்த 2 செட்லேருந்து என்ன பண்ணணும், ஆர்டர் செட் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்டர் செட் பி கிராஸ் பியில் வரும் அப்படின்னா இந்த எலமெண்ட்டையும் இதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்டையும் மல்டி பண்ணணும். நம்பர் ஆஃப் எலமெண்ட் 3 3 3 × 3 9, அப்படின்னா 9 ஆர்டர் பேர் பி கிராஸ் ஏல வரணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் 4,4, அடுத்தது 4,5 4,6. ஓகேவா? அடுத்தது 5,4 5,5 5,6. அடுத்தது 6,4 6,5 6,6. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 9 வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆர்டர் பேஸ் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் சி அப்படின்னா சிங்கிறது 5,6,7 கிராஸ் 5,6,7. இந்த ரெண்டுக்கு என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இதிலே நம்பர் ஆஃப் எலமெண்ட் இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 2 மல்டி பண்ணால் 9 ஆர்டர் பேர்ஸ் வரணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு 5,5 5,6 5,7. ஓகேவா? அடுத்தது 6,5 6,6 6,7. அடுத்தது 7,5 7,6 7,7. எத்தனை இருக்குது இதில், 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சா அந்த ஏ கிராஸ் பி கிராஸ் பியும் சி கிராஸ் சியும் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். இன்டர்செக்ஷன்ஸ் அப்படின்னா காமன் எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும்னு அர்த்தம். இதில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஆர்டர் பேர்ஸு 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6. ஓகேவா? அடுத்தது இதை சி கிராஸ் சியோட இன்டர்செக்ட் பண்ணணும். ஓகேவா? இன்டர்செக்ட் சி கிராஸ் சியில் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7.
ஓகேவா? இன்டர்செக்ட் அப்படின்னா ரெண்டுலேயும் உள்ள பொது எலமெண்ட் எடுத்து எழுதணும்னு அர்த்தம். அப்போ இங்கே ரெண்டு காமனாக என்ன இருக்குது? 4,4 இங்கே இல்லை. 4ல் கேட்டகரியில் எதுவுமே இல்லை. அப்படின்னா 4,4 வராது, 4,5 வராது, 4,6 வராது. 5 கேட்டகரியில் 5,4 இங்கே இல்லை, 5,5 இருக்குது. அப்புறம் 5,6 இருக்குது. வேறு 5,7 கிடையாது. அப்புறம் 6ல் 6,5 இருக்குது. இங்கே 6,5 இருக்குது. அப்புறம் 6,6 இருக்குது. அவ்வளோதான். அப்போ நம்ம மொத்தம் எத்தனை ஆர்டர் பேர்ஸ் வருது? 5,5, 5,6, 6,5, அப்புறம் 6,6. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நீங்கள் ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ரம் 1 and 2 left hand side is equal to right hand side. ஓகேவா? therefore அந்த A cross A அப்படிங்கிறது is equal to B cross B intersect C cross C. ஓகேவா? hence proved. இதோட அந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த சம்மதி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.